விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஒரு கூட்டணியை நம்ம தலைமையில் உருவாக்கிடும். காங்கிரஸ் வந்துட்டால் அடுத்தடுத்து அந்த திமுக கூட்டணிகளை ஒரு விரிவை உண்டாக்கிடலான்னு நினைக்கிறார். அது அவ்வளோ சாத்திய கூறே அல்ல சார். இப்போ காங்கிரஸுக்கு வந்து நான் 70 சீட்டு தரேன் அப்படிங்கும்போது டிமாண்ட் ஒன்று வைக்கிறாருல்ல சார். இப்போ அதனால் வந்து திமுக கூட்டணி ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்லைங்க, அதாவது திமுகவில் குறைஞ்சபட்சம் 20 சீட் கொடுப்பாங்களா? இப்போ 30 சீட்டாக தாங்கன்னு கேட்கும்போது அதுவே சின்ன பிரச்சனைக்கு வழிவகுக்காதா? இல்லை, இப்போ 70 சீட் தாரன்னு காங்கிரஸ் தலைமைக்கு சோனியாவுக்கோ ராகுலுக்கோ தகவல் அனுப்பியிருக்கலாம். ஆனால் திமுக கொடுக்குற 20 சீட் ஜெயிக்குமே, அவர் கொடுக்குற 70 சீட் ஜெயிக்குமா? விஜயுடைய வாக்கு வங்கி என்னென்ன 26 தெரியும். தெரிந்த பிறகு 30% வாக்கு இருக்குன்னா காங்கிரஸ் சந்தோஷமாக சேரும். இப்போ திமுகவுடைய வாக்கு வங்கி காங்கிரஸுக்கு தெரியும். முதலமைச்சராக இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் போன முறை 58% வாங்கினாங்க. மொத்த தமிழ்நாட்டு ஓட்டு போடாகிறதே 70% தான். 70 எவ்வளோ வாங்கினாங்க? 58% வாங்கி தான் டெல்லிக்கு 40 சீட். அப்போ 39 போச்சு பாண்டிச்சேரியோடு சேர்த்து. அப்போ இதெல்லாம் காங்கிரஸ் தலைமை கணக்கு போடும்.